கேட்ட உடனே அவர் அதை செய்து விட்டார். உங்களுக்கு அதோட அருமை என்னைக்குமே புரியாது. அவரது பக்தர்களை அவர் எப்போதுமே கைவிடவே மாட்டாரு. முருகன் பக்தன் அப்படின்னா சும்மா இல்லை. வாழ்க்கை அப்படி ஒன்றும் எளிது இல்லை. அதுல கஷ்டம், நஷ்டம், துன்பம், இன்பம், துயரம் இப்படியெல்லாம் கலந்துதான் இருக்கும் என்றைக்குமே. இதை நாம் தான் பொறுமை காத்து அதனை பெற வேண்டும் என்று நம் அப்பன் முருகப்பெருமான் நமக்கு புரிய வைப்பான். இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அல்லது இதற்கு முன் இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் ஓம் முருகா என்று சொல்லவும். எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.